தாரகபுத்திரனின் பேச்சை கேட்டு பல்லால் மீண்டும் பக்தியில் ஈடுபட்டான். தாரகபுத்திரர்களின் அலையும் ஆத்மாவை கண்ட நாரதர் அதிர்ச்சி அடைந்தார். சாமியார் வேடம் அணிந்து வந்த நாரதர் கல்யாணுக்கும் அவன் மனைவிக்கும் உண்மையை எடுத்துரைத்தார். கவலையோடு இருந்த கிரகசமர் கௌரிபுத்திரனின் ஆணையை ஏற்றார். தாரகபுத்திரர்களின் ஆத்மா கிரகசமத்தின் மூலம் திரிபுராசுரனாக வெளிவந்தது. கௌரிபுத்திரன் லீலையை அறியாத நாரதர் தாரகபுத்திரர்களின் ஆத்மாவை தேடிக்கொண்டிருந்தார். நாராயண நாராயண, 3 தாரகபுத்திரர்களின் ஆத்மாக்கள் அலைந்து கொண்டிருந்ததே, அது எங்கு மறைந்தது? ஒருவேளை ஸ்ரீ மகா கணேசரின் அவதாரமான கௌரிபுத்திரன் ஸ்ரீ கணேசர்? தவறு 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 தவறு. இல்லை நாரதா, கௌரிபுத்திரன் ஸ்ரீ கணேசர் அப்படி செய்யக்கூடியவர் அல்ல. அவரே தன் வாயால் கூறினாரே, தன்னுடைய வாக்கு நிலையானது என்று. நீ தாரகபுத்திரர்களின் ஜென்ம ரகசியத்தை தெரிந்து கொள். ஆனால் எப்படி? நாராயண நாராயண, ஓம் மகா கணேசாய நம. ஓம் கங் கணபதியாய 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 நம. கணபதியாய நம. ஓம் கங் கணபதியாய நம. ஓம் கங் நாராயண நாராயண. ஸ்ரீ கணேசரின் ஜோதி. ஜெய் ஜெய் ஸ்ரீ கணேசா. நாரதா, உனது கேள்விக்கு பதில் இப்பொழுது கிடைத்துவிடும். ஓம் மகா கணேசாய நம. வினை தீர்க்கும் கௌரிபுத்திரன் ஸ்ரீ கணேசா, தாங்கள் ஜோதியின் மூலம் தரிசனம் தந்து என்னை மகிழ்விக்காமல் நேரடியாக தரிசனம் தந்து என்னை தன்யனாக்குங்கள் பிரபு. என் தரிசனத்தை காண்பதற்காகத்தானே தாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் தேவரிஷி? காத்திருக்கிறேன் மங்களமூர்த்தி. தேவரிஷி, இப்போது என் பக்தரின் வேண்டுகோளை நிறைவேற்றி வைப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறேன். என்ன மங்களமூர்த்தி, நானும் உங்களது பக்தன் தானே. தாங்கள் என் பக்தர் என்றால் தங்களுக்கும் தரிசனம் தருவது என் வேலை தேவரிஷி. ஓம் ஸ்ரீ கணேசாய நம. பிரபு, ஆகாயத்தில் 3 தாரகபுத்திரர்களின் ஆத்மாக்கள் அலைந்து கொண்டிருந்தனவே, திடீரென்று அது எங்கு மறைந்து விட்டது? நான் அதை தேடி தேடி அழுத்தே விட்டேன். ஓம் கங் கணபதியாய நம. ஓம் கங் கணபதியாய நம. ஓம் கங் கணபதியாய நம. ஓம் கங் கணபதியாய நம. ரிஷி கிரகசமத். கௌரிபுத்ரா, இருந்தும் ரிஷி கிரக சமத்தோடு அமர்ந்திருப்பது யார்? நான் இப்பொழுதுதான் இவரை பார்க்கின்றேன். கிரக சம்பத்தை தங்களுக்கு நன்றாகவே தெரியுமே தேவரிஷி. அவர் அருகில் அமர்ந்திருக்கும் அறியாத ஒருவர் வேறு யாரும் அல்ல, அவரின் மகன் ஒரு அசுரன் தான். ரிஷியின் மகன் ஒரு அசுரனா? அதுதான் ரகசியம் தேவரிஷி. அந்த அசுரனின் பெயர் திரிபுராசுரன். தங்களிடம் எந்த ரகசியத்தையும் மறைக்க முடியாது தேவரிஷி. ஆனால் அந்த அலைந்து திரிந்து கொண்டிருந்த ஆத்மாக்களின் ரகசியம், தாங்கள் அதற்கு பதில் கூறவில்லையே பிரபு. அந்த 3 அலைந்த ஆத்மாக்கள் எங்கே சென்றது? தேவரிஷி, அலைந்து கொண்டிருந்த அந்த 3 ஆத்மாக்களும் ஒரு சரீரத்தில் சென்று விட்டது. அந்த சரீரம் அசுரர்களை பரிவர்த்தனை செய்து தந்தையின் மூலமாக ஜென்மம் எடுத்தான். பிறகு அந்த மகன் தந்தை இருவரும் ஸ்ரீ மகா கணேசரை நோக்கி ஆராதிக்கிறார்கள். இதற்கு மேலும் கேள்வி கேட்டால் நன்றாக இருக்காது தேவரிஷி. ரகசியத்தை புரிய வைத்ததுக்கு நன்றி மங்களமூர்த்தி. இன்னும் ஒன்றை மட்டும் கூறுங்களேன், இவர்கள் தவத்தின் பலன் எதில் போய் முடியும்? தேவரிஷி, தாங்கள் எத்தனையோ காலமாக அறிந்ததுதானே, அநேக அசுரர்கள் கடும் தவம் செய்து அதன் பலனை பார்த்திருக்கிறீர்களே. திரிபுராசுரனும் ஒரு அசுரன் தானே. அந்த அசுரனின் தவத்தின் விளைவும் மற்ற அசுரர்கள் போல இல்லாமல் வேறு எப்படி இருக்கும்? நாராயண நாராயண. மங்களமூர்த்தி, இவர்கள் தவத்தின் முடிவு என்னவென்று இப்பொழுதே எனக்கு புரிந்துவிட்டது. எப்போது தங்களுக்கு முடிவு என்னவென்று தெரிந்து விட்டதோ பிறகு நான் இங்கு அவசியம் இல்லையே. இப்பொழுது நான் இங்கிருந்து விடைபெறுகிறேன் தேவரிஷி. தங்களின் அவசியம் இல்லாமல் எதுவுமே முடியாதே மங்களமூர்த்தி. இன்று நான் உண்மையிலேயே மிகவும் கொடுத்து வைத்திருக்கின்றேன். தாங்கள் செல்ல விரும்பினால் நான் தடுக்க முடியுமா என்ன?
நாராயண நாராயண. இருந்தும் செல்வதற்கு முன் ஒன்றை மட்டும் கூறுங்கள். தாங்கள் தாய் கௌரியின் துக்கத்திற்கு முடிவாய் எப்பொழுது செல்ல போகிறீர்கள்? அர்த்தம், தாங்கள் கைலாயத்திற்கு எப்பொழுது செல்ல போகிறீர்கள்? தேவரிஷி, தாய்க்கும் மகனுக்கும் நடக்கும் விஷயத்தில் தாங்கள் தேவையில்லை என்று நினைக்கிறேன். இப்போது நான் யாருக்கும் பதில் கூற தயாராக இல்லை. ஹே பிரபு, தாங்கள் இப்படி அலட்சியமாக பேசாதீர்கள். இந்த நாரதர் ஏதாவது தவறு செய்திருந்தால் என்னை தண்டித்து விடுங்கள். ஆனால் என்னை அலட்சியம் செய்வது நன்றாக இல்லை பிரபு. இப்பொழுது நான் தங்களை அலட்சியம் செய்வதாக கூறுகிறீர்கள். எனக்கு தங்களின் மேல் நம்பிக்கை இருக்கிறது. தாங்கள் என் தவறை மன்னித்து விடுங்கள். அறியாதவன் ஏதோ அறியாமல் செய்து விட்டான் என்று நினைத்து என்னை மன்னித்து விடுங்கள். தேவரிஷி, தாங்கள் துக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. அனைவரின் துக்கத்தையும் தீர்ப்பது தங்கள் சௌபாக்கியம் அல்லவா? நாராயண நாராயண. மங்களமூர்த்தி, தங்களின் பக்தனான அந்த சிறுவன் பன்லால் அடிப்பட்ட தந்தை கல்யாணி நிலை என்ன? நான் அவர்களை பற்றி தான் பேசுகிறேன் தேவரிஷி. தாங்கள் சாமியாரை போல வேடம் அணிந்து சென்று தங்கள் சாதுரியத்தை அங்கு அவர்களிடம் காட்டி அப்பொழுது ஏற்பட்ட துன்பத்தை தாங்கள் அல்லவா தீர்த்து வைத்தீர்கள். ஆனால் அவர்கள் இன்னமும் துக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தந்தை கஷ்டப்படுவதை கண்டு மகன் அதிக வேதனைப்படுகிறான். நாராயண நாராயண. தாங்கள் இப்பொழுது எதுவும் செய்யவில்லை என்றால் அந்த காரியத்தை தாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் அல்லவா? அவர்கள் குறையை தீர்க்கும் உபாயத்தை எனக்கு கூறலாமே. என் உபாயத்தோடு தங்களின் உபாயமும் சென்று அந்த பக்தனின் குறையை தீர்க்குமே. நாராயண நாராயண. என்னால் முடியாது ஸ்ரீ கணேசா. தங்களுடைய கடமையை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும். என்னை மன்னித்து விடுங்கள் கௌரி புத்திரா, என்னை மன்னித்து விடுங்கள். இப்பொழுது கல்யாணை விட்டால் வேறு வழி காண்பிக்க முடியாது. மீண்டும் ஸ்ரீ கணேசரின் கோபத்திற்கு ஆளாகதே நாரதா. உன் பக்தியின் மீது அவருக்கு சந்தேகம் வந்துவிடும். கூடாது கூடாது. நாராயண நாராயண. ஓ மகா கணேசாய நம. கொஞ்சம் பொறுத்துக்கங்க, சீக்கிரமே உங்களுக்கு சரியாயிடும். வலிக்குது பண்டரி. உன்னோட செல்ல பையன் என்னை எந்த நிலைமைக்கு ஆக்கியிருக்கான் பாத்தியா? அவன் கணேசன் பக்தனா இருக்கட்டும். அவன் அந்த கணேசன் கிட்ட சொல்லி என்னை என் கையாலேயே அடிச்சுக்க வச்சுட்டானே. என்னால வலி தாங்க முடியலையே. இனி நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. இப்படியே வலியில துடிச்சு துடிச்சு என்னோட உயிரே போயிடும் போல இருக்கு. அப்படி சொல்லாதீங்கப்பா. ஸ்ரீ கணேசர் அருளால சீக்கிரமா குணமாயிடுவீங்க. அப்பா, என்னோட வந்து ஸ்ரீ கணேசரோட சேவையில நீங்களும் உண்மையான மனசோட கலந்துக்கங்க. அவரு பிரார்த்தனை பண்ண சந்தோஷப்படுவாரு. உங்க கஷ்டத்தை போக வச்சிடுவாரு. பேசாத. நீதான் உங்க அப்பாக்கு எதிரி. நீதான் உங்க அப்பாவை இந்த நிலைமையில கொண்டு வந்து வச்சிருக்க. என் முகத்துல முழிக்காதன்னு ஏற்கனவே அங்கேயே சொல்லிட்டு தானே வந்த. அப்புறம் ஏன் இங்க வந்த? விடியாத மூஞ்ச வச்சுக்கிட்டு போ போ இங்க இருந்து. உங்க அம்மா என்னைக்கும் செத்து போயிட்டா. எப்போ உங்க அப்பாவுக்கு நீ கணேசர் கிட்ட அடி வாங்க வச்சியோ அப்பவே நீ என் மகன் இல்ல. அப்பா பரு கஷ்டத்தை என்னால பார்க்க முடியல. தண்டனை வாங்கி குடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். அப்பாவை விட அந்த கணேசர் தானே உனக்கு பெருசா போயிட்டாரு. உங்க அப்பாவுக்கு நீ தண்டனை வாங்கி கொடுத்துட்டல. இப்ப நீ நிம்மதியா இருக்கல. போ இங்க இருந்து போயிடு போயிடு. என்னோட பிரார்த்தனையில நம்பிக்கை வைங்கம்மா. நிச்சயமா ஸ்ரீ கணேசர் அப்பா உடம்ப சரி பண்ணிடுவாரு. வேற யாராவது எனக்கு தண்டனை கொடுத்திருந்தா கூட நான் அவங்கள மன்னிச்சிருப்பேன். பாவி, உன் முகத்தை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. போயிடு, முதல்ல இங்க இருந்து போயிடு. இல்லன்னா நான் உன்னை உயிரோட விட மாட்டேன். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா.
ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா, ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. கல்யாண், ஆணவம் அகங்காரம் அதிகரித்ததின் காரணமாக உன் மூளை குழம்பி விட்டது. இது சரியாகணும்னா நான் ஸ்ரீ கணேசரை ஆராதனை செய்யணும்னு சொல்லி இருக்கல்ல. அப்படி இருந்தும் ஸ்ரீ கணேசரை கும்பிடுற இந்த பையனை போய் திட்டிட்டு இருக்க. இவன் தான் உனக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க போறவன். சாமியார் ஐயா, உங்க கையில இருக்க கொம்புக்கு சக்தி இருக்கு. தயவு செஞ்சு என் புருஷனுக்கு நிரந்தரமா குணமாகும்படி பண்ணுங்க. நான் வாழ்க்கை பூரா உங்களுக்கு கடமைப்பட்டிருப்பேன். ஹர ஹர மகாதேவா, ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. யார் ஒருத்த மகா கணேசரோட பக்தனை அவமானப்படுத்துறானோ நான் அவன் பேச்ச கேட்கவே மாட்டேன். முதல்ல கணேச பக்தனா இருக்கிற உங்க மகன் பன்லாலோட பேச்ச கேளுங்க. அவன் நல்லவன். அவன் என்ன சொல்றானோ அப்படியே செய்யுங்க. அப்ப என்னோட இந்த தடி தன்னோட சாதுரியத்தை காட்டும். சாமியாரையா, நீங்களும் என்ன மாதிரி ஸ்ரீ கணேசரோட பக்தர். ஸ்ரீ கணேசர் பேரை சொல்லி எங்க அப்பா கஷ்டத்தை போகுவீங்க. நிச்சயமா நீங்க செய்வீங்க. ஹர ஹர மகாதேவா, ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. நீ ரொம்ப நல்லவன் பன்லால். அதே மாதிரி உன்னோட பக்தியும் ரொம்ப நிலையானது. மல அளவு பக்தி வச்சிருக்கிற உன்னோட பேச்ச இந்த சாமியாரால எப்படி மீற முடியும்? சரி பன்லால், நீ சொன்னதுக்காக நான் இப்ப உங்க அப்பாவோட கஷ்டத்தை கொஞ்ச நேரம் போக வைக்கிறேன். ஆனா இது நிரந்தரமா போக வைக்காது, அதை தெரிஞ்சுக்க. எப்போ உங்க அப்பா பாவத்துக்கு பிராயச்சித்தம் செஞ்சு உண்மையான மனசோட ஸ்ரீ மகா கணேசர ஆராதனை செய்யறாரோ அப்பதான் நிரந்தரமா தீரும். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா, ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா, ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா, ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. பன்லால், நீ உண்மையிலேயே கணேசனுடைய பக்தன் தான். உன்னாலதான் அந்த சாமியார் வந்து என்ன குணப்படுத்திட்டு போயிருக்காரு. இதெல்லாம் உன்னோட பக்தி தான். இனிமே நீ என்ன சொல்றியோ அதுபடியே நான் செய்யறேன். பன்லால், நான் உன்னை திட்டினதுக்கு என்ன மன்னிச்சிருப்பா. உன்னோட கணேச பக்தி உண்மையானதுன்னு இப்ப நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமே நீ சொன்னதை கேட்டு அந்த வழியிலே நாங்க நடப்போம். வாழ்க்கையில ஒரே ஒரு வழிதான் இருக்குமா. நம்ம யார வணங்குறோமோ அவங்க கிட்ட நம்ம உண்மையான பக்தியோட இருக்கணும். வாங்கம்மா, வாங்கப்பா, என்னோட சேர்ந்து ஸ்ரீ கணேசரை நம்ம கும்பிடலாம். ஜெய் ஜெய் ஸ்ரீ கணேஷ், ஜெய் ஜெய் ஸ்ரீ கணேஷ். கணேசனின் பக்தனான பல்லாலோடு சேர்ந்து அவன் தாயும் தந்தையும் ஸ்ரீ கணேச பக்தியில் மூழ்கி தங்கள் வாழ்வை சுகமாக மாற்றிக்கொண்டார்கள். அங்கு தன் மகனை காணாமல் தாய் பார்வதி கஜானனை தன் மகனாக எண்ணிக்கொண்டிருந்தாள். இருந்தும் அவள் மனம் கவலை கொண்டிருந்தது. கௌரி புத்திரன் ஸ்ரீ கணேசனை பற்றி அவள் யோசித்துக் கொண்டிருந்தாள். இத்தனை நேரம் ஒருபோதும் பிரிந்து இருந்ததில்லையே. ஒருவேளை அவன் என் கோபத்தால் கோபித்துக் கொண்டு சென்று விட்டானோ? இல்லை, ஒருவேளை அப்படி இருக்காதே. நான் என் கோபத்தை விட்டே ஆக வேண்டும். தாயே, தாயே, தங்கள் கவனம் எங்கே இருக்கிறது தாயே? மன்னியுங்கள் தாயே, இன்று தாங்கள் செய்து தந்த மோதகம் பழைய சுவையில் இல்லை, வேறு மாதிரி இருந்தது. இல்லை மகனே, நான் இந்த மோதகத்தை பாசத்தோடு தான் செய்தேன். கௌரிபுத்திரனுக்கு செய்வதை போல் தான் செய்தேன். பாசத்தோடு செய்திருக்கிறீர்கள் என்று எனக்கு நன்றாகவே தெரிகிறது. ஆனால் சுவை அதே போல் இல்லையே. ஏன் என்று தெரியுமா? ஏன்? ஏனென்றால் உணவின் சுவை உணவை செய்பவர்களின் கைவண்ணத்தில் இருக்கிறது. தாங்கள் ஏதோ கவலையோடு செய்திருக்கிறீர்கள். தாங்கள் என் மீது பாசமாகவே இல்லை, அதனால்தான். இல்லை மகனே, எனக்கு நீயும் கௌரிபுத்திரனும் இருவரும் சமம்தான். அவன் எப்படி என் மகனோ அதே போல்தான் நீயும். தாயின் பாசத்தில் எந்த குறையும் இருக்காது. அது எனக்கும் தெரிந்த விஷயம்தான் தாயே.
தாயின் பாசத்தில் எந்த குறையும் இருக்காது. ஆனால் ஆளை பொறுத்து அது மாறும் அல்லவா? இப்பொழுது தாங்கள் கௌரி புத்திரனை பற்றிய கவலையில் இருக்கிறீர்கள். அதனால் என் மீது தங்களால் பாசம் செலுத்த முடியவில்லை. இல்லை கஜானனா, இல்லை. ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. அடடா, கௌரி புத்ரா, ஸ்ரீ கணேசா, இதுவரை எங்கே மறைந்திருந்தீர்கள்? நான் எனக்கு பதிலாக கஜானனை விட்டு சென்றேனே, ஏன் உங்களுக்கு அதை பற்றி நினைவில்லையா நந்தீஸ்வரா? எனக்கும் கஜானனுக்கும் என்ன வித்தியாசம்? வித்தியாசம் ஒன்றுமில்லை கணபதி. வித்தியாசம் இல்லை என்றால் பிறகு நீங்கள் அனைவரும் தாய் பார்வதியும் என் மீதும் கஜானனன் மீதும் ஒரே மாதிரியான பாசத்தை காட்டவில்லையே. பதில் கூறுங்கள், என்ன நடக்கிறது இங்கு? பகவான் எம்பெருமான் மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசருக்கு கௌரிபுத்ரா, நீ இப்பொழுது நந்தியிடம் கூறியதைப் போல் உனக்கும் கஜானனுக்கும் இடையே எந்த வேறுபாடும் இல்லை. உண்மையாக கூறுகிறீர்களா தந்தையே? நாங்கள் அனைவரும் உங்கள் இருவரிடமும் சமமாகத்தான் அன்பு செலுத்துகிறோம். இருந்தும் என்று கூறி கூறி ஏன் நிறுத்துகிறீர்கள் தந்தையே? இருந்தும் என்பதன் ரகசியம் என்ன? இருந்தும் கூறுவதன் ரகசியம் உனக்கும் தெரியுமே. உன் தாய் கௌரியின் மனதில் எப்பொழுதும் ஒரு எண்ணம் தானே இருக்கிறது. தாயின் மனதில் எண்ணமா? அது என்ன எண்ணம் தந்தையே? எப்பொழுதும் நீ திடீரென்று எங்கு சென்றாலும் சோகமும் கவலையும் கொள்கிறாரே, உன் பிரிவை அவரால் தாங்க முடிவதில்லை. கஜானனன் தன் தாயின் விவகாரத்தில் துக்கமாகவே இருக்கிறான். தங்கள் கருணையின் மூலம் இந்த விஷயத்தை பற்றி எனக்கு தெரியும் தந்தையே. கஜானனின் மனதில் ஒரு எண்ணம் எழுந்துவிட்டது. தாய் தன் மீது பாசம் காட்டவில்லை என்று என் மீதுதான் பாசமாம். மகனின் மனதில் தாயை பற்றி அப்படி ஒரு கவலை என்றுமே வரக்கூடாது. உன் தாய் தனது பிரமையில் நீ அவளை விட்டு விலகிச் செல்கிறாய். நான் அந்த பிரமையை விளக்க முயற்சி செய்கிறேன் மகாதேவா. இருந்தும் தங்கள் கருணை இல்லாமல் என் எண்ணத்தை முடிப்பது சந்தேகம் தானே. கவலையின்றி இரு கணபதி. என்னுடைய உதவி உனக்கு சமயம் வரும்பொழுது அவசியமாக கிடைக்கும். ஓம் நம சிவாய. விஷயத்தில் கவலைப்படுவது பலனில்லை கஜானனா. கௌரிபுத்திரன் மீது தாய் வைத்திருக்கும் அன்பு உனக்கு ஒருபோதும் கிடைக்காது. தாய் அடிக்கடி கௌரிபுத்திரனின் சோகத்தில் மூழ்குகிறார். உனக்கு மோதகம் தருவதை கூட மறந்து விடுகிறார். உன் பசி அவர்களுக்கு நினைவே இல்லை. நான் இங்கு மோதகத்திற்காக காத்து கொண்டிருக்கிறேன். சென்று அவர்கள் கையில் மோதகத்தை சாப்பிட முடியும், ஆனால் சாப்பிட மாட்டேன். தாயின் அலட்சியம் எனக்கு. கௌரிபுத்ரா கணேஷா, எங்க இருக்கிறாய் நீ? என் கௌரிபுத்திரன் வந்து விட்டானா? நீ சக்தி சுரூபமானவள். நீ இருக்கும் இடத்திற்கு உன் ஆணை இல்லாமல் யாரும் வர முடியாது. உண்மையை என்னிடம் கூறு.
இந்த விஷயத்தில் என்னிடம் எதையும் மறைக்கவில்லையே. மறைப்பதா? இங்க யாரும் வரவில்லையே சுவாமி. இங்கு என்னோட கஜானனன் மட்டும்தான் இருக்கிறான். பிறகு எதற்காக நீங்கள் கௌரிபுத்திரனை அழைத்தீர்கள்? அவன் எங்கே இருக்கிறான்? இங்குதான், உன் அறையில்தான். ஆனால் கௌரிபுத்திரனும் கஜானனும் உன்னை சந்தோஷப்படுத்தவில்லை. நான் இங்குதான் இருக்கிறேன் தாயே. நான் எப்பொழுதிலிருந்து மோதகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறேன். நீ எப்பொழுது வந்தாய் மகனே? வந்ததை என்னிடம் கூறவே இல்லையே. நீ எப்பொழுதும் உன் தாயை ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறாய். ஏன் மௌனம்? பதில் கூறாமல் இருக்கிறாய். இந்த பாகுபாடு நல்லதில்லை தேவி கௌரி. பாகுபாடா? என்ன பாகுபாடு சுவாமி? கௌரிபுத்திரனுக்காக மோதகத்தை வைத்துக்கொண்டு நீ காத்து கொண்டு இருக்கிறாய். ஆனால் கஜானனுக்கு மோதகத்தை கொண்டு வரவில்லையா? நான் கஜானனை அதற்கு தான் விட்டு சென்றேன் தாயே. என்னை பிரிந்த சோகம் தங்களுக்கு இருக்க கூடாது அல்லவா? கஜானனன் என்னுடைய இன்னொரு ரூபம் தானே. இருந்தும் எனக்கு கஜானனிடம் எந்த ஒரு வேறுபாடும் இல்லை. பாகுபாடு என்று கேள்விக்கே இடம் இல்லை. நான் அவனுக்கு மோதகத்தை கொடுத்தேன். மோதகத்தை அவனுக்கு கொடுக்கும் பொழுது நான் கௌரிபுத்திரனை நினைத்தேன். தாயே, இப்பொழுதுதான் கௌரிபுத்திரன் வந்தாயிற்றே. இப்பொழுது தங்களது கரங்களால் அவனுக்கு மோதகத்தை தாருங்கள். வேண்டாம் தாயே, வேண்டாம். என்னை மன்னியுங்கள். கஜானனனுக்கு திருப்தி இல்லாமல் நான் மோதகத்தை உண்ண மாட்டேன். கோபத்தை காட்டாமல் பாசத்தை காட்டுகிறேன் அல்லவா? அதற்காக தான் இந்த பிடிவாதம். ஏன் உண்ண மறுக்கிறாய்? அப்படி தர விரும்பினால் கஜானனனுக்கும் அதே பாசத்தோடு தாருங்கள். நீ வாக்கு கொடு கௌரி, இப்படி பாகுபாடு பார்க்க மாட்டேன் என்று. தாங்களே என்னை குற்றவாளியாக்கும் காரியத்தை எதற்காக செய்கிறீர்கள் சுவாமி? ஒரு தாய்க்கு மகனின் நினைவு வரக்கூடாதா என்ன? ஒரு மகன் மீது கவனம் வைத்து இன்னொரு மகனை மறக்க கூடாதல்லவா கௌரி? தாய் தன் மகன்களை எப்படி மறக்க முடியும் சுவாமி? இதுவரை நடந்ததை மறந்துவிடு கௌரி. இனி இருவரையும் சமமாக ஒரே மாதிரி பார்க்க ஆரம்பி. இருவரும் ஒருவர் தானே. ஆகட்டும் சுவாமி. இந்தா கௌரிபுத்ரா, மோதகத்தை சாப்பிட. இந்தா கஜானனா. பார்த்து மெதுவா வாங்க. ஐயோ, என்னாச்சுப்பா? பன்லால், அந்த சாமியாரோடைய கருணை முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு திரும்பவும் வலிக்குது. சீக்கிரமா எப்படியாவது அந்த ஸ்ரீ கணேசன் இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போப்பா. சரிப்பா. அம்மா, நீங்க அப்பாவை தாங்கி சரி, பிடிச்சுக்கோங்க. என்ன பிடிச்சுக்கங்க. மெதுவா வாங்க, வாங்க. பொறுமையா வாங்க, பொறுமையா உட்காருங்க. மெதுவா. கணேச மகாராஜா, அப்பா தப்பா உணர்ந்து உங்ககிட்ட வந்திருக்காங்க. நீங்க தான் அவரோட எல்லா கஷ்டத்தையும் போக வைக்கணும். அம்மா, அப்பா, நீங்க ரெண்டு பேரும் என் கூட ஓம் கணபதியாய நம அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் கணபதியாய நம. ஓம் கணபதியாய நம. ஓம் கணபதியாய நம. ஓம் கணபதியாய நம. கணபதியாய நம. ஓம் கணபதியாய நம. ஓம் கணபதியாய நம. ஜெய் ஜெய் கௌரிபுத்திர ஸ்ரீ கணேசா. ஜெய் ஜெய் கௌரிபுத்திரன் ஸ்ரீ கணேசா. குறை தீர்க்கும் மங்களமூர்த்தி கௌரிபுத்திரா ஸ்ரீ கணேசா. கல்யாணின் மனதில் இப்பொழுது பக்தி வந்துவிட்டது. தங்களின் கருணையின் மூலம் அவர்களது கஷ்டத்திற்கும் பாவங்களுக்கும் முடிவு வந்துவிட்டது. நாராயண நாராயண. ஜெய் ஜெய் கௌரிபுத்திரா ஸ்ரீ கணேசா. கௌரிபுத்திரா, எப்படியெல்லாம் இந்த சராசரத்தில் உங்களுடைய பக்தி நிலைத்திருக்கிறது.
அப்படியே இந்த சராசரத்தில் உள்ளவர்களின் கஷ்டமும் விலகி ஓடிவிடும். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா, ஜெய் ஜெய் கௌரிபுத்ரா ஸ்ரீ கணேசா. ஓம் கங் கணபதியாய நம. 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 இவர்கள் ஆராதனையின் குரல் சொர்க்கம் வரை வந்துவிட்டதா தேவராஜா? எங்களுக்கும் வந்தது தேவரிஷி. அதைத்தான் பார்த்து போக வந்தேன். ஓம் கங் கணபதியாய நம. ஓம் இது என்ன விசித்திர காட்சியாக இருக்கிறது? குறை தீர்க்கும் மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசரின் பக்தி ஆராதனை எப்பொழுதும் விசித்திரம்தான். தங்களால் காண முடிகிறதா தேவராஜா? நாராயண நாராயண. நான் கூறியதை புரிந்து கொள்ளவில்லை தேவரிஷி. தேவராஜா, நீங்கள் தான் அதை எனக்கு புரியும்படி எடுத்து கூறவில்லை. அப்படித்தான் தெரிகிறது தேவரிஷி. ஸ்ரீ கணேசரின் பக்தியில் விசித்திரத்தை காணவில்லை. ஒரு அசுரனும் ஒரு ரிஷியும் அமர்ந்து தவம் செய்வதை பார்த்து பிரமித்து விட்டேன். ஓம் கங் கணபதியாய நம. தேவராஜா, தாங்கள் எந்த காட்சியை பார்க்கிறீர்களோ அதை தான் நானும் பார்க்கிறேன். ஆனால் எனக்கோ பிரமிப்பே வரவில்லையே. பிரமித்து போகும் காட்சியை கண்ட பிறகும் கூட தாங்கள் ஏன் பிரமிக்கவில்லை தேவரிஷி? ஏனென்றால் ஒரு அசுரன் ரிஷியோடு சேர்ந்து தவம் செய்தால் தேவர்கள் உங்களுக்கு எந்த குறையும் வரவே வராதே. என் பேச்சை கேட்டு ஏன் தலை குனிகிறீர்கள்? நான் கூறுவது உண்மைதான். ஒரு ரிஷியோடு அமர்ந்து தவம் செய்யும் அசுரன் தங்களுடைய லோகத்தை கைப்பற்ற திவ்ய சக்தியை பயன்படுத்த மாட்டான். அவனுடைய தவம் எந்த குறையும் இல்லாமல் முடிய வேண்டுமே. நாராயண நாராயண. தவத்தை முடித்தால் பிறகு அவர்களுக்கு ஸ்ரீ கணேசர் வரம் தந்து விடுவாரே. அடடா அடடடடடா, இந்த விசித்திரமான கேள்வி ஏன் என்னிடம் கேட்டீர்கள் வருணதேவா? தவம் இருப்பவர்களுக்கு வரம் கொடுக்கும் வழக்கம் தங்களுக்கு தெரியாதா? வரதானம் பெற்றதும் அந்த துஷ்டன் அவசியம் சொர்க்க சிம்மாசனத்தை கேட்பான் தேவரிஷி. நாராயண நாராயண. அக்னி தேவா, தேவகுரு பிரகஸ்பதியின் பாடசாலையில் தங்களுக்கு கற்றுத்தந்த பாடங்கள் அனைத்துமே இவைதானா? தவறு செய்கிறீர்களே. பக்தனை துஷ்டன் என்பது பக்திக்கே அவமானமாயிற்றே. தேவரிஷி, இந்த பக்த அசுரன் வரமாக என்ன கேட்பான்? தேவராஜா, இந்த கேள்விக்கான பதில் தங்களுக்கும் நன்றாக தெரியுமே. நான் தங்களைத்தான் கேட்கிறேன் தேவரிஷி. எனக்கு பதில் கூறுங்கள். எங்களுக்கு வழிகாட்டுவதை விட்டுவிட்டு எங்களை குழப்ப முயற்சி செய்யாதீர்கள். கூறுங்கள், அந்த அசுரன் வரமாக என்ன கேட்கப் போகிறான்? நாராயண நாராயண. நான் உங்களுக்கு வேலைக்காரன் அல்ல தேவராஜா இந்திரா. நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் நான் உடனே அதற்கு பதில் கூற. அவர்கள் பக்தியில் ஈடுபட்டதை கண்டவுடன் தங்களுடைய மனதில் பேராசையும் சுயநலமும் கொழுந்துவிட்டு எரிகிறது. அதனுடைய விளைவு உங்களுக்கு நன்மையை அளிக்காது, எச்சரிக்கின்றேன். என்னை பயமுறுத்தும் தவறை செய்யாதீர்கள் தேவரிஷி. என்னிடம் எச்சரிக்கையாக பேச வேண்டும். இல்லை என்றால் முடிவு வேறு விதமாக மாறிவிடும். நான் வஜ்ராயுதத்தை கையில் கொண்ட சொர்க்காதிபதி இந்திரன். உங்கள் வார்த்தையால் கூட விளைவு விபரீதமாக மாறக்கூடும். வஜ்ராயுதத்தை கையில் கொண்டிருக்கும் தேவராஜா இந்திரா, முடிவை மாற்றும் உங்களுடைய சக்தியை பலமுறை நான் நேரில் கண்டிருக்கின்றேனே. முதலில் தாரகாசூரன், பிறகு தேவாந்தக் நராந்தக், அதன் பிறகு பயாசூரன். இவர்கள் அனைவரின் முடிவும் கூட தங்களின் சக்தியால் தான். நாராயண நாராயண. தேவரிஷி எப்பொழுதும் நம் தேவர்களை பரிகாசத்தை தவிர வேறு எதுவும் செய்ததில்லை. நாம் இங்கு நின்று நம் நேரத்தை வீணாக்குவதில் லாபமில்லை. இல்லை என்றால் இவ்வளவு நேரம் தாங்கள் அந்த திரிபுராசூரனின் தவத்தை கலைத்திருப்பீர்கள் அல்லவா? நாராயண நாராயண. முதல் முறையாக நான் தங்கள் வாயில் இருந்து ஓர் உண்மையை கேட்டேன் தேவரிஷி. தேவர்களே, நாம் உடனே சென்று திரிபுராசுரன் செய்யும் தவத்தை கலைக்க முயற்சி செய்ய வேண்டும். இல்லை என்றால்
இல்லை என்றால் நாம் சங்கடப்பட நேரிடும். எச்சரிக்கிறேன் தேவராஜா இந்திரா, எச்சரிக்கிறேன். இந்த தீய செயலால் உங்களுக்கு துன்பம் தான் வந்து சேரும், எச்சரிக்கின்றேன். ஓம் கங் கணபதியாய நம. ஓம் மகா கணேசாய நம. ஓம் மகா கணேசாய நம. ஓம் மகா கணேசாய நம. மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசா, எனக்கு தெரியும் தாங்கள் என் குரலை அவசியம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். என் மனதில் ஏற்படும் வேதனைக்கு முடிவு தாருங்கள் மூலப்பொருளே. ஓம் மகா கணேசாய நம. மூலப்பொருளே, தங்களின் விருப்பப்படி மாத்திரம் கௌரி புத்திரனுக்காக நான் வந்த நோக்கம், இந்த கஜானனின் காரியம் இப்பொழுது முடிந்து விட்டது. நான் இப்பொழுது இங்கு கௌரி புத்திரனின் மாற்று பாத்திரமாகவே இருக்கிறேன். தயவு செய்து கௌரி புத்திரனுக்கு புத்தி அளியுங்கள். அவன் என்னை இப்படி பயன்படுத்தாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பிரிய கஜானனா, கௌரி புத்திரனுக்கு நான் புத்திமதி கூற வேண்டிய அவசியம் என்ன? என் அனைத்து அவதாரங்களும் ஒன்றுதான். பலம், வித்தை, புத்தி பெற்றவர்கள். மூலப்பொருளே, தாங்கள் கூறும் அனைத்து புண்ணிய காரியங்களும் தனியாக கௌரி புத்திரனே சமாளித்து விடுவான். பிறகு நான் எதற்கு இங்கு? உலக மக்களுக்கு நன்மை செய்வதற்காக நீ அவதாரம் எடுத்திருக்கிறாய். அதன் அவசியம் என்ன என்பதை நீயே முடிவு செய்து கொள் கஜானனா. தாயின் பாசம் எனக்கு கிடைக்கவில்லை. பிறகு எதற்காக நான் இங்கு இருக்க வேண்டும் என்று தெரியவில்லை. கஜானனா, வணங்குகிறேன் தாயே. ஏன் எழுந்து விட்டாய்? உட்காரு. நான் உங்கள் இருவருக்கும் சுவையான மோதகம் எடுத்து வந்துள்ளேன். ஓம் மகா கணேசாய நம. நாராயண நாராயண. வணங்குகிறேன் தாய் பார்வதியே. வணங்குகிறேன் ஸ்ரீ மகா கணேசரின் 2 அவதாரங்களே. தாங்கள் ஏதோ முக்கியமான காரியமாக வந்திருக்கிறீர்கள், எனக்கு தெரிகிறது. நாராயண நாராயண தாயே. கௌரி புத்திரன் ஸ்ரீ கணேசன் கூறியது பிரம்மா வாக்கை போன்று நிலையான உண்மை. நான் இங்கு அவசியமான பிரார்த்தனையோடு தான் வந்தேன். என்ன பிரார்த்தனை? கௌரி புத்ரா, தங்களுடைய பரம பக்தன் அந்த சிறுவன் பன்லால் தன் தாய் தந்தையோடு சேர்ந்து தங்களை ஆராதிக்கிறார்கள். பக்தன் என்றால் தினமும் தன் பகவானை ஆராதனை செய்யத்தான் செய்வார்கள். அதில் தாங்கள் பிரார்த்தனைக்கு என்ன இடம்? மன்னியுங்கள் தாயே, தேவரிஷி அவர் பேச்சை இன்னும் முடிக்கவில்லை. நாராயண நாராயண. கௌரிபுத்ரா, ஒருபுறம் திரிபுராசுரன் தனக்கு ஜனனம் கொடுத்த கிரக சம்பந்தோடு தங்களை நோக்கி கடும் தவத்தோடு இருக்கின்றார். அவர்களின் இருவரின் பக்தியில் தேவரிஷி, நீங்கள் கௌரிபுத்திரனுக்கு தூது போகும் காரியத்தை எப்போது ஆரம்பித்தீர்கள்? எனக்கு இதை பற்றி தெரியாதே. நீங்கள் தேவரிஷி பதவியை தியாகம் செய்துவிட்டு கணேசனின் தூதுவனாகிவிட்டீர்களா என்ன? தாயே, தேவரிஷி என்னுடைய பதவிதான். சுயநலத்தோடு நான் செய்வது ஸ்ரீ கணேசரின் தூதுவனாவது அது எனது சௌபாக்கியம். ஆனால் நாரதன் என்றுமே நன்மைதான் செய்வான். உணவு அருந்தும் வேளையில் குறை உண்டாக்குவது போல் உள்ளே வந்திருக்க கூடாது. குறை உண்டாக்குவது போலா? தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? கேட்டதும் நாரதருடைய அனைத்து சக்திகளும் அப்படியே அடங்கிவிட்டது. சக்தியை பற்றி தாங்கள் கவலைப்பட வேண்டாம் தேவரிஷி. நான் என் கரங்களால் கஜானனுக்கும் கௌரிபுத்திரனுக்கும் மோதகத்தை ஊட்டிக் கொண்டிருக்கும் பொழுது தாங்கள் இடையே வந்து தடையை ஏற்படுத்தி விட்டீர்கள். மன்னியுங்கள் தாயே. பக்தன் குரலை பகவானிடம் கொண்டு வந்து சேர்க்கும் காரியம் என்றும் இந்த நாரதனின் கடமை அல்லவா? தங்களுக்கு இந்த உண்மை கூட தெரியாதா? கௌரிபுத்திரன் எப்பொழுதும் தன் திவ்ய திருஷ்டியில் தன் பக்தர்களை பற்றி கவனித்துக் கொண்டுதானே இருக்கிறான். இனியும் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை தேவரிஷி. வருங்காலத்தில் இப்படி ஒரு தடையை எப்பொழுதுமே செய்யாதீர்கள். அப்படியே ஆகட்டும் தாயே, அப்படியே ஆகட்டும். இந்த நாரதனுக்கு ஒரு உண்மையை தெரிய வைத்து விட்டீர்கள்.
நான் தங்கள் மகன் அல்ல. தங்களை தாய் என்று எண்ணி நான் மாபெரும் தவறு செய்து விட்டேன். தாங்கள் உண்மையை உணர்த்தி விட்டீர்கள் தாயே, உண்மையை உணர்த்தி விட்டீர்கள். இந்த நாரதனுக்கும் இப்பொழுதுதான் உண்மை தெரிய வந்தது. உண்மையில் எனக்கென்று யாரும் இல்லை தாயே. என்னுடைய தாய் ஜெகன்மாதா பார்வதி என்று எண்ணினேன். இல்லை, நாராயண நாராயண. தாய்க்கு மகன் அவசியம் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஆனால் மகனுக்கு தாயின் ஆசீர்வாதம் என்றுமே இருக்க வேண்டும். இந்த அபாக்கியசாலிக்கு தங்களுடைய ஆசீர்வாதத்தை தாருங்கள் தாயே, தாருங்கள். நான் தவறு செய்து விட்டேன் மகனே. நான் உன்னிடம் மிக கடுமையாக நடந்து கொண்டேன். மகனுக்கு உரிமை இல்லாத இடம் எங்கு இருக்கிறது? நான் செய்த தவறுக்கு. இல்லை தாயே, தவறு செய்தது தாங்கள் அல்ல. அனுமதி இல்லாமல் உள்ளே நுழைந்து இந்த நாரதன் தான் தவறு செய்து விட்டான். நான் தான் தவறு செய்தேன். எனக்கு இங்கு என்ன உரிமை இருக்கிறது? என்னை தண்டித்து விடுங்கள் தாயே, என்னை தண்டித்து விடுங்கள். தேவரிஷி, தாங்கள் தாயின் தண்டனையை கேட்டு வாங்குகிறீர்களா? ஆம் தேவரிஷி, இன்று தாங்கள் செய்த தவறிற்கு தண்டனையை கண்டிப்பாக அனுபவித்தே ஆக வேண்டும். நான் அதற்கு காத்திருக்கிறேன் தாயே. தாங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள தயார். முதலில் இப்படி என் கால்களை பிடித்துக் கொள்ளாமல் எழுந்து நிற்க வேண்டும். எந்த கேள்வியையும் கேட்காமல், எந்த சாதுரியத்தையும் காட்டாமல் இந்த மோதகத்தை உண்ண வேண்டும். இந்த கௌரிபுத்ரா, இந்த கஜனனா, இதுதான் உங்கள் தண்டனையா தேவரிஷி? இப்பொழுது நீ உன் தண்டனையை கேள் கௌரிபுத்ரா. நீ உன் பக்தர்களுக்கு கடுமையான சோதனையை வைக்காமல் வரத்தை அளிக்க கூடாது. அதுவும் என் அனுமதி இல்லாமல் கைலாயத்தை விட்டு செல்லக்கூடாது. दुख हरता ये है सुखदाता।